என் பேர் சங்கீதா பாலன். இந்த நேரத்தில் சாட்சியாக தேவன் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து பிறந்து வளர்ந்தேன். இந்து குடும்பத்திலே என் திருமணம் ஆனது. ஒரு 6 மாதம் கழித்து ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம் எடுக்கும்போது எங்கள் பெரிய பையன் வயிற்றில் 6 மாதம். அந்த டைமில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது தேவனுடைய வார்த்தைகள் எனக்கு தெரியாது. குடும்ப சூழ்நிலையினால நான் ரட்சிக்கப்பட்டு அந்த இடத்துல ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய பிள்ளையாக மாறினே தவிர முழுமையாக மனசு மாறலை. அதுக்கப்புறம் 6 வருஷம் போராட்டங்கள், கண்ணீர், வேதனை, ஒரு சிறைச்சாலை இருக்கிற மாதிரி ஒரு வேதனையோடு வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு. ஞானஸ்தானம் எடுத்தோம் எனக்கு தேவனோட அன்பு புரியாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தேன். 6 வருஷம் கழிச்சு எனக்கு பெரிய சோதனை வந்த நேரத்தில் தேவனை நோக்கி பார்க்கிற அந்த தயவு தேவன் எனக்கு கொடுத்துருந்தாரு. சொந்த வீடு விட்டு வெளியேறும் அந்த மனசை எனக்கு கொடுத்துருந்தாரு. அந்த டைமில் வீட்டை விட்டு வெளியே ஏறும்போதும் நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு. அந்த டைமில் இல்லை, என் கணவர் இல்லை வீட்டை விட்டு போகக்கூடாது, இங்கே இருக்கணும், அந்த வீடு விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாற்றி மாற்றி பேசுவார். ஆனாலும் தேவன் கிருபையோடு நான் கண்ணீரோடு ஜெபிச்சேன். எனக்கு இந்த வீட்டில் பிடிக்கல ஏசப்பா, நிறைய கண்ணீர், வேதனை, துன்பம், துயரம், நிம்மதியாக இருக்க முடியல, யாருக்கும் அடிமையான வாழ்க்கை வாழ்கிற ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுவேன். நான் மனுஷங்கிட்ட யாருக்கிட்டையும் நான் சொல்லலை. ஆனாலும் தேவன் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்த நான் ஜெபிச்சது போலவே எனக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல தேவன் வீடை கொடுத்துருக்கிறாரு, ஜனங்கள் கொடுத்துருக்கிறாரு, சபை கொடுத்துருக்கிறாரு. நான் நினைச்சு பார்க்காத வாழ்க்கை இந்த இடத்துல நான் 2 வருஷம் அனுபவிக்கிறேன். அது தேவன் கொடுத்த பெரிய கிருபை. அது இந்த கிருபை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். 2 பிள்ளைகளும் இந்த இடத்துல கணவர் நாங்கள் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை மட்டுமே எங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்குது. இந்த இடத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரேயருக்கும் வரும்பொழுதும் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு வாட்டியும் என்னோட பேசிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் அது என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு டைம் ஃபுல் டே ப்ரேயர் வைக்கும் போது தேவன் பேசுவார். அந்த ரிபப்ளிக் டே டைமில் ப்ரேயர் வச்சுருந்தாங்க. அந்த டைமில் நான் எப்போவுமே ஃபுல் டே ப்ரேயர் எங்கேயுமே அட்டன் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் நான் இந்த இடத்துல வந்து 3 மாதத்துலேயே அந்த ப்ரேயர் அட்டன் பண்ணேன். எனக்காகவே தேவன் பேசினாரு. முழு வார்த்தைகளும் என்னை ஒதுக்கப்பட்டு நான் இருக்கிறத பற்றி அப்படியே பேசினாரு. ஆனாலும் தேவன் ஒவ்வொரு வார்த்தையை பேசும் பொழுது ஒதுக்கப்பட்டு இருந்த உன்னை நான் தூக்கி நிற்க வைக்குவேன்னு சொன்னாரு. தேவன் என்னை பலப்படுத்தினார். அந்த வார்த்தை இன்னுமே எனக்குள்ள உற்சாகம் வந்துச்சு. பிரிஞ்சு போன குடும்பம் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிற அளவுக்கு போகிற அளவுக்கு எங்களுக்கு தேவன் அந்த இடத்த எங்களுக்கு கொடுத்தாரு. எந்த இடத்துல வைக்கப்பட்டுன்னு அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க எனக்கு உதவி செஞ்சாரு. இப்போ வரைக்கும் போனால் தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்று அவங்கள பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு தேவன் நடத்தி கொண்டு இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் தேவனே அவருடைய சமூகம் என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வருகிறது. இது வரைக்கும் 2 வருஷாவது இந்த இடத்துல வந்து என் கணவருக்கும் ஆப்ரேஷன் ஆச்சு. அந்த டைம்ல தேவன் என்னோட பேசினாரு. பேசின வார்த்தை, நீ உன் இருதயத்தை என்னிடத்தில் ஒப்புக்கொடு, முழுமையாக ஒப்புக்கொடு, நீ என்னோட பக்கம் திரும்பி கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் பேசினாரு. அப்புறம் தேவன் என்னோட இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என் வீட்டின் சூழ்நிலை புரிஞ்சு நடக்கிற அளவுக்கு எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தாரு. அந்த வார்த்தைகள் மூலியமாக இப்போ வரைக்கும் தேவன் என்னோட பேசிக்கொண்டே இருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகள் மட்டுமே எனக்கு ஜீவனை காத்து நடக்கிறது என்று உணரத்தக்கதான கிருபையை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு சின்ன ஆப்ரேஷன் ஆச்சு. தேவன் பலப்படுத்தினாரு, கூடவே இருந்தாரு. அப்பவும் ஊழியக்கார் வீட்டுக்கு வந்து சும்மா பார்க்கலான்னு வந்தாங்க. ஆனாலும் தேவன் அந்த அப்போ ஜெபத்தில் பேசின தரிசன வார்த்தைகள், நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உனக்கு முன்பாக நான் கடந்து செல்லுகிறேன், நீ எழுந்து நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் பேசினார். ஆனால் எனக்கு ஆப்ரேஷன் ஆகும்னு நான் நினச்சி பார்க்கல. ஆனால் அன்னைக்கு நைட்டே எனக்கு ஆப்ரேஷன் பண்ணே ஆகணுன்றது கட்டாயத்தில் இருந்தேன். ஆனாலும் தேவன் என்னை பலப்படுத்தினாரு. ஆனால் எல்லாம் எனக்கு தேவையான பண வசதி எல்லாமே தேவன் ஊழியக்காரர் மூலியமாக சந்தித்தாரு. இது வரைக்கும் என் தேவைகள் எல்லாம் தேவன் மட்டுமே எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. எனக்கு என்ன தேவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாரு. குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம்,
எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. தேவனுடைய மகிமைக்கே அது எல்லாவற்றையும் நான் அவருடைய பாதத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போதும் அது எனக்கு நிரந்தரமா கட்டளையிட்டு இருக்கிறாரு. தேவன் தாமே அவருக்கே மகிமை உண்டாகட்டும்.